கடற்கரையில் கம்பீரமாக நிற்கும் இந்த கற்கோவிலை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றும்? வெறும் கலைநயமிக்க சிற்பம் என்றுதானே? ஆனால் 2004 சுனாமி வந்தபோது சில நொடிகள் கடல் உள்வாங்கியது. அப்போது அங்கே தெரிந்த காட்சி உலகத்தையே உலுக்கியது. ஆம், அங்கே மணலில் புதைந்து கிடந்த பிரம்மாண்டமான கோபுரங்களும் பாறைகளும் ஒரு உண்மையை உரக்கச் சொன்னது. நாம் இப்போது பார்க்கும் இந்த கடற்கரை கோவில் மட்டும் தனியானது கிடையாது. இதோடு சேர்த்து மொத்தம் 7 கோவில்கள் இங்கே இருந்தன. அதில் 6 கோவில்கள் கடலுக்குள் எங்கே போனது? கடலுக்கு அடியில் இன்றும் இருக்கும் அந்த மர்ம நகரத்தின் கதை என்ன? வாருங்கள், பல்லவ சாம்ராஜ்யத்தின் அந்த ரகசிய பக்கங்களை பிப்ளிபைல்ஸ் இட்ஸ் பிஆர் புரட்டி பார்ப்போம். ஒரு கடல், ஒரு பழமையான நகரம் மற்றும் இன்னும் முழுவதும் தெரியாத ஒரு ரகசியம். நீங்க இன்று பார்க்க போகிற இந்த வீடியோ ஒரு சாதாரண வரலாறு இல்லை. இது 1000 ஆண்டுகளாக மறைந்திருக்கும் ஒரு மர்மம். தமிழ்நாட்டில் இருக்கும் மகாபலிபுரம். இது ஒரு சுற்றுலா இடம் மட்டும் இல்ல, இது ஒரு பழமையான நாகரிகத்தின் சாட்சி. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ டைனஸ்டி ஆட்சி செய்த காலம். அந்த காலத்தில் கலை, கட்டிடம், சிற்பம் எல்லாத்திலும் முன்னேறிய ஒரு பேரரசு. அவர்களுடைய முக்கியமான கடற்கரை நகரம்தான் மகாபலிபுரம். அங்க கட்டப்பட்ட கோவில்கள் இன்று கூட உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கிறது. அதில் மிகவும் பிரசித்தமானது கடலின் அருகில் நிற்கும் ஷோர் டெம்பிள். இந்த கோவில் சுமார் 1300 ஆண்டுகளாக கடலுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. அலைகள் அடித்தாலும் புயல்கள் வந்தாலும் இது இன்னும் அங்கேயே இருக்கிறது. ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும்தான் இருந்ததா? இல்ல. பழைய ஐரோப்பிய பயணிகள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. அவர்கள் இந்த இடத்தை 7 பக்கோடாஸ்னு அழைத்தாங்க. அதாவது 7 பெரிய கோவில்கள் இருந்தது. ஆனா இப்போ ஒரே ஒரு கோவில்தான் தென்படுகிறது. மீதியவை எங்கே போயின? சிலர் சொல்வாங்க அவை கடலுக்குள் மூழ்கி இருக்கிறது. சிலர் சொல்வாங்க ஒரு பெரிய பேரழிவு அதை மறைத்தது. ஆனா இதற்கான தெளிவான ஆதாரம் பல வருடங்களாக கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்த ஒரு நேரத்தில் 2004ஆம் ஆண்டு மனிதர்கள் மறக்க முடியாத ஒரு நாள், இந்தியன் ஓஷன் சுனாமி. அந்த நாள் கடல் திடீரென்று பின் சென்றது. மக்கள் அதை பார்த்து அதிர்ச்சியில் நின்றார்கள். சில நிமிடங்களுக்கு கடல் அடிப்பகுதி வெளியில் தெரிந்தது. அந்த நேரத்தில் முன்னாடி யாரும் பார்க்காத சில கற்கள், நேராக கட்டப்பட்ட மாதிரி இருந்த சில அமைப்புகள் மக்களின் கண்களுக்கு பட்டது. அந்த இடத்தில் இருந்த சிலர் சொன்னார்கள், அது இயற்கையாக உருவான கல்லில்லை, அது மனிதர்கள் கட்டிய மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு அறிவியல் ஆய்வுகள் ஆரம்பமானது. கடலுக்குள் ஆராய்ச்சி செய்தபோது சில பழமையான கட்டிடங்களின் சுவடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்னவென்றால், பழைய காலத்தில் இருந்த நகரத்தின் ஒரு பகுதி, அல்லது மூழ்கிய கோவில்களின் தடயங்கள். இது முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: மகாபலிபுரம் இன்று நாம் பார்க்கிறதைக் காட்டிலும் மிகவும் பெரியதாக இருந்திருக்கலாம். இன்று மகாபலிபுரம் உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வருகிறார்கள். ஷோர் டெம்பிள் முன்னால் நின்று அந்த கால கட்டிடக்கலைக்கு வியக்கிறார்கள். ஆனா அந்த அலைகளின் கீழே இன்னும் எத்தனை ரகசியங்கள் இருக்கிறது? சிலர் சொல்வார்கள், இன்னும் முழு உண்மை வெளியில் வரவில்லை. சிலர் நம்புவார்கள், ஒரு நாள் அந்த மூழ்கிய கோவில்கள் மீண்டும் தெரியவரும். இது ஒரு கதையா அல்லது மறைந்த உண்மையா? நீங்களே யோசிங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி: மகாபலிபுரம் ஒரு சுற்றுலா இடம் மட்டும் இல்ல, அது இன்னும் பதில் கிடைக்காத கேள்விகளின் இடம்.